ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து வீக் டே தான். ஆனாலும் ஒரு ஸ்டேகேஷன் மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஒரு 2 ஹவர்ஸில் ஒரு காட்டேஜ் இருக்குது. இப்போ பார்த்தாலும் காட்டேஜாடா அப்படின்னு யோசிக்கிறது தெரியுது. குழந்தைய வச்சுக்கிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில போகிறோமா. ஸோ காட்டேஜ் தான் ஸ்ருதிக்கும் பிடிக்கும். இவனை மேனேஜ் பண்ணுறதும் ஈஸி. நம்ம குப்பையாக இருக்கா அதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து போட்டு. ஸோ பேக் பண்ணுறதுலேருந்து போகிறதுலேருந்து அங்கே என்ன பண்ணுறோன்றதுலேருந்து ரிட்டன் வரதுலேருந்து ஒரு vlog எப்படி வருதுன்றது உங்களுக்கே தெரியும். சொல்லப்போலாம் வந்துச்சுன்னா டெலிட் ஓகே ப்ரோ. அண்ட் போகிற வழியிலேயே எங்கே போகிறோம், காட்டேஜ் எப்படி இருக்குது, காட்டேஜ் டூரு எவ்வளோ ஆகுது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே கிடக்கு, எங்கேருந்தோ கண்டுபிடிச்சி எடுத்த ஒரு காட்டேஜ் அது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத அங்கே போய் பார்ப்போம். இப்போ கிளம்பலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பேக் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன், ட்ராவல் பேக் மாதிரி. அது எங்கே வாங்கினது அப்புறம் சொல்கிறேன். ஆனால் பேகு செம்ம ஸ்டடியாக இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் அந்த பேகு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேக் பேக் மாதிரி தான் இருக்கும். பட் இதை இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இது இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, லேப்டாப் வச்சுக்கிறதுக்கு இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது, எல்லாம் அப்படின்னா நிறைய இருக்குது. அண்டு திருப்பினாலும் இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. சார்ஜிங்க்கு கூட இங்கே ஒரு யூஎஸ்பி ப்ளக் இருக்குது பாருங்கள். இல்லை ஆமாம், இது எப்படி கனெக்ட் ஆகும் இல்லை புரியல எனக்கு. இப்போ இது எப்படி கனெக்ட் ஆகும்னு தெரியணும். இந்த யூஎஸ்பி ப்ளக் இங்கே வச்சுருக்காங்க. அதில் ஏதாவது பேட்ரி ஏதாவது போடணுமா எப்படின்னு தெரில, நான் பார்க்கணும். ஸோ இந்த பேக்கில் பர்சனல் லேப்டாப்பு, ஆஃபீஸ் லேப்டாப்பு, சார்ஜிங் ஒயர்ஸு, அப்புறம் இன்னும் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கணும். அதெல்லாம் வச்சு இந்த பேக்கில் அடங்குதா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி இந்த சார்ஜர் எங்கேன்னு கண்டுபிடிச்சிட்டேன், இருங்க காட்டுறேன். இங்கே ஒரு ஜிப் இருந்திருக்கு போல். இந்த ஜிப்பை எடுத்தோன்னா இங்கே பாருங்க. ஸோ இந்த சார்ஜர் இங்கே வந்துடும். இங்கேருந்து நம்ம பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக, அதுக்கப்புறம் இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக, அதுக்கப்புறம் இங்கே லேப்டாப்லாம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அண்டு செம்ம ஸ்டடியாகவும் இருக்குது. ப்ரொமோஷன்லாம் கிடையாது, சீப்பாக வாங்கினேன். எந்த வெப்சைட்டில் வாங்கினேன்றதை நான் கண்டுபிடிங்க பார்ப்போம். நான் லிங்க்கும் போடுறேன், பட் நீங்கள் கண்டுபிடிங்க சப்போஸ் யாருக்கு அது வேணும் அப்படின்னா. அண்ட் இது எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் கண்டுபிடிங்க. லிங்க் போடுறேன். ஒவ்வொரு டைம் அவங்களோட ப்ரைஸை மாற்றினே இருப்பாங்க. நான் வாங்கின ப்ரைஸு சொல்லிடுறேன் எதுக்கு. இதெல்லாம் வாங்கின ப்ரைஸ் $40. $40 இந்த பேக் செம்ம ஒர்த்து. பட் இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் ஒர்த்தா இல்லையா அப்படின்ட்டு. A few moments later. பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். மணிமுற்றத்தாவணி பந்தல் அப்படி இப்படின்னு கிளம்பியாச்சு. 3 மணிக்கு அங்கே செக்இன். இப்போ இங்கே மணி வந்து 4. போகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸு. ஸோ ஒரு 3 மணி நேரம் லேட்டாக தான் செக்இன் பண்ணுவோம். குழந்தை வச்சுருந்தா அதான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, 2 நாள் தான் போக போகிறோம். ஐக்கேஜை பாருங்க. ஜோய்க்கு ஒரு பேகு, இவனுக்கு ஒரு பேகு, எங்களுக்கு ஒரு பேகு, ஈவன் ஃபுட்டுக்கு ஒரு பேகு, அது மேக்கிங்க்கு ஒரு பேகு, குக்கருக்கு ஒரு பேகு, அப்படி இப்படின்னு இவ்வளோ கிடக்கு. ஓகே, ஃபைனலாக ஸ்டார்ட் பண்ணலாம். சிறகடிப்போம் நாங்க. போம்மா. ஹலோ மக்களே, பின்னாடி பார்த்தீங்களா குணா கேவில் இருக்கிற மாதிரி இருக்கா. இதுதான் நம்ம வந்திருக்கிற காட்டேஜ் லொக்கேஷனு. வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கல் மண் என்னென்னமோ ஒரு ஒத்தடி பாதை, எங்கடா கண்டு போறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ காட்டேஜுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் மாதிரி இருக்கா, கார் நிறுத்திருக்கிறதுலே உங்களுக்கு தெரியும். இது வந்து எப்படி சொல்றது, ஒரு ஹில்லு இங்கே நிறுத்திருக்கோம், இன்னும் கூட கீழே போகுது. காட்டேஜ் டூர் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த காட்டுக்குள்ளே ஒரு காட்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த காமிச்சிடுறேன். சரியான நம்ம ஊட்டி கொடைக்கானலுக்கு வந்த ஒரு ஃபீல் தான். மழை வேறு பெய்யுதுங்க செம்மையாக. ஸோ செம்மையான ஒரு ஃபீலு. உங்களுக்கு காட்டேஜை காட்டுறேன். ஸோ அப்படி வந்தால் இங்கே இருக்குது நம்ம காட்டேஜு. பார்த்திங்கன்னா இது ஸ்லோப்பில் இருக்குது, இன்னும் கீழே போகும். ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணி ஃபுல் டூர் போவோம்.
என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே போகுது. உள்ளே நுழைஞ்சனாலே நம்ம பழைய படத்துலலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இது வச்சுருக்காங்க. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சைட்லலாம் என்ன இருக்குன்றதை உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே ஒரு பெட்ரூமு, 2 பெட்ரூம் ஆக்சுவலி கிட்ஸுக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக வச்சுருக்காங்கல்ல. ஸோ இந்த பெட்ரூமை தாண்டி இப்படி போனோம்னா இங்கே வந்து இந்த லாண்ட்ரி ரூம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஒரு ஹைலைட். இந்த வழியாக இப்படி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒரு லிவிங் ஸ்பேஸோ ஆஃபீஸ் ஸ்பேஸோ ஒன்று அப்படி மாதிரி வச்சுருக்காங்க. அதுலேருந்து ஒரு பெட்ரூம் வேறு இங்கே இருக்குது. இதுலேருந்து அப்படியே வியூவை பாருங்கள். அப்படியே அப்படி உக்காந்தோன்னா செமையாக இருக்கா. ஸோ இந்த ஒரு குட்டியாக இங்கே ஒரு ஸ்பேஸு வித் டிவி. பாப்பாம்மா அப்படியே இப்படி போனோன்னா இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்னு நினைக்கிறேன். வித் ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருக்குது. அப்படியே இங்கே உட்காந்து வேலை செஞ்சால் செம்மையாக தூக்கம் வரும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு வியூ பார்த்தீங்களா எவ்வளோ கீழே போகுதுன்னு. அப்புறம் அப்படியே இங்கே வந்தால் ஒரு வாஷ்ரூம் இருக்குது. நீட்டாக வச்சுருக்காங்கப்பா எல்லாம். ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா. அந்த சைடு அப்படியே இந்த சைடு வந்தோன்னா கிச்சன் இருக்குது. அப்படியே இந்த சைடு வெளில போயிடலாம். அது என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே சைடில் அப்படியே இங்கே ஒரு டைனிங் ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. செமையாக இருக்குங்க அந்த டைனிங் ஸ்பேஸு. சரி போலாம். அப்படியே கிச்சன் பார்த்தீங்கன்னா கிச்சனும் சூப்பராக இருக்குது. எல்லா யூட்டிலிட்டிஸாக இருக்குது. கத்தி மட்டுமே பாருங்க, இவ்வளோ கத்தி வச்சுருக்காங்க. ஸோ கெட்டில் இருக்குது. காஃபி மிஷின், நம்மளுக்கு தேவை காஃபி மிஷின். எஸ்ப்ரெஸோ மிஷின் ட்ரை பண்ண போகிறோம் நம்ம, அதுவும் இருக்குது. ஃப்ரிட்ஜ் அஃப்கோர்ஸ் உள்ள காலியாக தான் இருக்குது. அப்புறம் மைக்ரோவேவ். ஸோ சூப்பரான ஒரு கிச்சனு, செமையான ஒரு லிவிங் ஸ்பேஸ். பார்த்திங்கன்னா காஸியாக இருக்குது. இங்கேருந்து அல்டிமேட்டாக இருக்கிறதே இந்த வியூ தான். எனக்கு வியூ ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வியூக்கு இப்படி கூட போகலாம் நம்ம. இருங்க, இங்கேயும் ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்காங்கப்பா. எல்லா இடத்துலையும் சோஃபாவாக போட்டு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே தான் லிட்ரலாக இருக்கும். இந்த வியூவை பாருங்க. இங்கே சுற்றி ஒன்றும் கிடையாது. இங்கே கொஞ்சம் திகிலாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடம் மார்னிங் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ செம்மையாக மழை பெய்யுது. ஆக்சுவலி அது என்னன்னு தெரில. அது ஏதோ ஃபேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ காட்டேஜ் டூர் முடிஞ்சிச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் இருக்க போகிறோம். ஒரு ஸ்டேகேஷன் மாதிரி தான். லீவ்லாம் போடல, நாளைக்கும் ஒர்க் பண்ண போகிறேன். ஆனால் இங்கேருந்தே ஒர்க் பண்ண போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் வந்திருக்கோம். 2 hours. இது என்ன லொக்கேஷனு, எங்கே வந்திருக்கேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஹாலிபர்டன் கவுண்டி அப்படின்ற ஒரு கவுண்டி. இது வந்து டுவோர்ட்ஸ் நார்த் ஆஃப் எந்த லேக்கு நான் மேப்பில் பார்த்து சொல்கிறேங்க. அந்த இடத்துல தான் இருக்குது ஹாலிபர்டன் கவுண்டி. ஓகேங்களா, ஏர்பிஎன்பியில் பார்த்தீங்கனாலே இது வரும். ஸோ இங்கே தான் ஒரு 2 days இருக்க போகிறோம். ஒன்றும் பிளான்லாம் கிடையாது. அப்படியே இங்கே ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே குக் பண்ணி சாப்பிட்டு அப்படியே இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வீட்டுக்குள்ளேயே இருந்து என்ஜாய் பண்ணுறது தான். நாளைக்கு கொஞ்சம் சன்னியாக இருந்துச்சு அப்படின்னா கயாக் ஏதாவது ட்ரை பண்ணலான் இருக்கோம். வில் சி நாளைக்கு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா இவனுக்கு டென்ஷன் ஆகிடுவான். ஆல்ரெடி அவனை அங்கங்கே பதுக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அவனோட இதுக்கப்புறம் வீடு இதே மாதிரி இருக்காதுன்றதுனால தான் ஸ்டார்டிங்கே உங்ககிட்ட டூர் காமிக்கிறேன். ஸோ டாடா பாய் சியூவா இல்லை இதே ஒரே வீடியோவான்னு தெரில. இப்போதைக்கு இதோட முடிக்கிறேன். வரட்டா மாமே.